योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार जय गुरुराया ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सुरत्कुमार प्रचोदयात् ओम श्रीराम जय राम जय जय राम எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய திருநாமத்தால் அர்ச்சிக்கப்பட்ட அத்தனை புண்ணிய ஆத்மாக்களே எல்லோருக்கும் நமஸ்காரம். பேச முடிச்சாச்சா? சரி, கழுத்தில் கெட்டு போட்டாலும் பேச்சு நிற்க மாட்டேங்குது. எத்தனை நேரம் விளக்க சொல்லணும்? ஓகே, நமக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ரெண்டு காரணம் இருக்கு. என்ன காரணம்? உங்க இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் எல்லாரும் இருக்கிறோம். இங்க இருந்து எல்லா பூஜை எல்லாம் முடிச்சு இதை வெளியே போறோம். திடீர்னு நம்ம பேர் என்ன மறந்துட்டேன், விஜயா வெளியே போகிறதுல அவளுக்கு அத்தானோ இல்லை ஒரு அண்ணியோ யாரோ வந்து திடீர்னு அண்ணி என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கெட்டி பிடிக்க ஓடி வராங்க. டப்புன்னு தலையில் ஓடி இடிச்சிடுறாங்க. அவளுக்கு ஏற்கனவே கழுத்து டேமேஜாக இருக்குது. அந்த தலையில் இடித்த உடனே அவளுக்கு வலி, உயிர் போகுது. இப்போ உடனே விஜயா என்ன நினைப்பா? ஐயையோ, சும்மா இருந்த வலியை ஏற்கனவே இந்த அம்மா ஓடி வந்து கெட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி தலையில் இடித்து வலி இப்போ 1க்கு 2 கூடிடுச்சு அப்படின்னு. இப்போ இந்த சம்பவத்துக்கு ரெண்டு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஒன்று தற்காலிக காரணம், இன்னொன்று மூல காரணம். தற்காலிக காரணம்னா என்ன? இப்போ இங்க நடந்த சம்பவம் தற்காலிக சம்பவம். ஒரு ஆள் வந்து நம்மளை இடிச்சிட்டாரு, நல்ல வலி போகுது, அது தற்காலிக சம்பவம். நம்ம போறோம், ஒரு கல்லில் இடிச்சுக்கிட்டோம், காலோட நகம் கலந்து ரத்தம் வருது, இது தற்காலிக சம்பவம், தற்காலிக காரணம். இது தற்காலிக காரணமா இருந்தாலும் இதற்கு ஒரு மூல காரணம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன மூல காரணம்? என்ன மூல காரணம்? எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, அர்ஜுனா, இங்க நடைபெறக்கூடிய எல்லா காரணங்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் நானே காரணகர்த்தாவாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஒரு காலு நமக்கு கல்லுல அடிபட்டு அந்த நகம் கலந்து ரத்தம் வந்தா கூட நாம நினைக்க வேண்டியது இது ஒரு தற்காலிக காரணம். இதுக்கு இந்த கல்லு காரணம் இல்லை, இதுக்கு நம்முடைய கர்ம வினை காரணம். இந்த சம்பவம் இந்த சனிக்கிழமை ராத்திரி 7:30 மணி 8 மணிக்கு இந்த கல்லுல நாம இடிச்சுக்கிட்டு ரத்த சிந்தனங்கிறது நம்முடைய கர்ம வினை, ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணப்பட்டது. இதற்கு இந்த கல்லு காரணம் இல்லை. அப்ப நம்மளை ஒருத்தன் வெளியே போறோம், நம்மளை ஒருத்தன் திட்டுறான் இல்லை அடிக்கிறான், ஏதோ ஒரு சம்பவம். அன்னைக்கு இங்க வந்திருந்த வயசுல பெரியவர் ஒருத்தர் வந்திருந்தாரு, அவரை கொண்டு டிராப் பண்ண போனோம். நம்மளை கர்மா எப்படி இழுத்துட்டு போகணும்னா, இந்த கோகிலம் அறக்கட்டளைக்கு போயிருக்கோம் எல்லாரும். அங்கிருந்து அவர் சொல்றாரு, சாமி நீங்க வீட்டுக்கு போய் இறங்கிக்கோங்க, என்ன கொண்டு டிரைவர் விட்டுறட்டோங்கிறாரு. நானும் சரின்னுட்டேன். காரு பாதி வழி வந்தோன்னு சொல்றேன், இல்லை பரவாயில்ல, அவரை கொண்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு போறேன். அவரை கொண்டு இறக்கி விட்டா அது ரோட்ல ஒரு பெரிய கலவரம் ஆகிப்போச்சு. பெரிய கலவரம்னா பெரிய கலவரம். நான் இறங்க, ஜார்ஜ் இறங்க, அடி புடி ரகலாங்க, பெரிய ரோட்ல அந்த பக்கம் டிராஃபிக், இந்த பக்கம் டிராஃபிக், காரெல்லாம் வரிசையா நிக்குது, பைக்கெல்லாம் நிக்குது, பெரிய ரவுஸ், பெரிய சண்டை. அப்போ இது கர்ம வினை. இந்த நேரத்துல இந்த சம்பவம் இங்க நடக்கணுங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. இல்லைனா அவர் பெரியவர் எங்கெல்லாமோ என்ன கூப்பிடுறாரு, எங்கேயுமே போறதில்லை. அன்னைக்கு தற்செயல அங்க போய் அவரை கொண்டு டிராப் பண்ண போய் நான் வீட்டில் இறக்கிட்டு போயிருந்தா கூட அந்த பிரச்சனை இருந்திருக்காது. அப்ப இந்த சம்பவம் நடக்கணுங்கிறது மூல காரணம். இந்த மூல காரணத்தால இந்த சம்பவம் நடக்குது. இதனால வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது, வருத்தப்படுறதுலயும் எந்த அவசியமும் கிடையாது. அதானே? இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரண காரியங்களுக்கும் நல்ல காரியம் நடந்தா அதற்கு பொறுப்பு நான் அப்படின்னு சொல்லிக்கும். அப்படிதானே? ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அது நான் தான் காரணம், என்னால் தான் நடந்தது.
ஏதோ ஒரு மோசமான காரியம் தான், எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க, எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க, நான் என்னங்க செய்தேன் அப்படின்பாங்க. இந்த உலகம் மாயையில் மிதந்திருக்கிறதுன்னு போன வாரம் ஒரு நல்ல சத்சங்கம் பண்ணோம். கேட்காதவங்க போன வாரம் அந்த சத்சங்கத்தை மிஸ் பண்ணவங்க யூடியூப்ல இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு சத்சங்கம், மாயைன்னா எப்படிங்கிறது. இந்த புகழ்ச்சி அப்படின்னு ஒரு புகழ்ச்சி. இப்போ நம்மகிட்ட வந்து சாமி என்ன பிரமாதமா நீங்க வந்து சூப்பரா பண்றீங்க அப்படின்னு கேட்குறப்போ நாம வந்து ஒரு நிமிஷம் சூப்பர் ஆமா ஆமா அப்படிங்கிறோம். என்ன சாமி பண்றீங்க, இங்க பண்றது ரொம்ப கூட இருக்குன்னா நமக்கு மனசு அப்படி தொங்கி போயிடும். இது கூடாதுங்கிறாங்க. ஸ்ரீல பிரபுபாதா அவர்கிட்ட போய் சாமி எல்லாமே உங்க ஆசிதான், உங்க கருணை தான் அப்படின்னா அவர் உடனே காதை பொத்திட்டு விஷ்ணு 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 அப்படின்ட்டு போயிடுவாராம். அதை கேட்கக்கூடாது, காதால் அந்த புகழ்ச்சியே கேட்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் நம்மள யாராவது வந்து அந்த சாரி சூப்பராக இருக்க, அட்டகாசமாக இருக்கு, உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கு அப்படின்னா நம்ம உடனே விஷ்ணு 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 அப்படின்னு போயிடுவோமா? உடனே அதை பற்றி ஒரு லெக்சர் எடுக்க ஆரம்பி. இது எங்கே வாங்கினேன் தெரியுமா? இது அன்னைக்கு அங்கே எங்கள் வீட்டுக்காரர் நான் போனோம்ல, அப்போ அங்கே இருந்தது 8000 ரூபா சொன்னான். நான் குறைச்சி பேசி அதை அழகா 7900 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அதை பற்றி ஒரு பெரிய லெக்சர் கொடுப்போம். அதானே? ஆனால் உண்மையிலே நமக்கு அழகா இருக்குன்னு சொன்னாங்களா இல்லை ஒரு புகழ்ச்சிக்கு சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாது. நம்மளை புகழ்ந்தா நமக்கு நம்ம கால் தரையில் நிற்காது. இது நம்முடைய எல்லா மனிதர்களுடைய இயற்கை. அந்த இயற்கைங்கிறது நம்மளை அப்படித்தான் பறிச்சு வச்சிருக்கு. இந்த உலகத்துல நாம பிறப்பின் அவசியம், நாம பிறந்திருக்கக்கூடிய அவசியம் 4 காரணங்களை நாம வந்து தவிர்க்கிறதுக்கு முற்படணும். 4 காரணங்கள் என்னது? இந்த உலகத்துல நாம பிறந்திருக்கிறதுக்கு 4 காரணங்களை நாம தவிர்க்கணும். ஒரு 4 காரணம்ங்கிறது பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி. இந்த 4ம் தான் நமக்கு விதிக்கப்பட்ட விதி. இந்த 4 காரணங்களை நாம துறக்கணும், முடிக்கணும். அப்படின்னா எப்படி முடிக்கிறது? எப்படி அதை பண்றது? எப்படி பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? 4 காரண காரியங்கள். ஒன்று பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி. இப்போ நமக்கு அடிப்படையில் எங்கிருந்து தப்பு வந்திருக்குன்னா, இறைவன் மிகப்பெரியவன். அவன் நமக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்துருக்கிறான் பாருங்க. இந்த உலகத்துல நீங்க எதையுமே தீர்மானிக்க முடியாதுல்ல. உங்க அப்பா யார் வேணுங்கிறத நீங்க தீர்மானிக்க முடியாது. உங்க அம்மா யார் வேணுங்கிறத நீங்க தீர்மானிக்க முடியாது. உங்க பிள்ளை யார் வேணுங்கிறத நீங்க தீர்மானிக்க முடியாது. உங்க நண்பர்கள் யார் வேணுங்கிறத தீர்மானிக்க முடியாது. உங்களுக்கு இங்க யாரையுமே நீங்க தீர்மானிக்க முடியாது. ஆனா ஒரே ஒருத்தரை நீங்க தீர்மானிக்க முடியும். கடவுள் அந்த வாய்ப்பை தந்திருக்கார். யாரு? இந்த உலகத்துல உங்க தாய், தந்தை, குழந்தை, தமையன், தங்கை, அக்கா, தங்கச்சி, யாரையுமே நீங்க தீர்மானிக்க முடியாது. அது எல்லாம் இயற்கை உங்களுக்கு கொண்டு விடுறது. ஆனா அந்த உலகத்துல நீங்க ஒரே ஒன்றை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இறைவன் அந்த ஒரு அரிய வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். என்னது? புருஷனும் பொண்டாட்டியும். இதை நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முழு அங்கீகாரம் இறைவன் நமக்கு தந்திருக்கார். ஆனா அதையுமே நாம தப்பா தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு புலம்பிட்டு இருக்கிறோம். அப்போ இறைவன் நமக்கு அளித்த ஒரு அரிய வாய்ப்பை கூட நமக்கு பயன்படுத்த தெரியவில்லை. இது ஏன் நமக்கு பயன்படுத்த தெரியவில்லை? அடிப்படையிலிருந்து நமக்கு ஆன்மீகம் தெரியாது. ஆன்மீகத்துல சின்ன பிள்ளையிலிருந்தே நாம வளர்ந்து வந்திருந்தா அந்த ஆன்மீகத்தால நமக்கு நல்ல அறிவு இருந்திருக்கும், நல்ல தேர்வு இருந்திருக்கும், நல்ல அட்ஜஸ்டபிள் இருந்திருக்கும், பிளெக்சிபிள் இருந்திருக்கும், தவறு நடக்காது. இது எல்லாமே நமக்கு அடிப்படையில் வரக்கூடியது. இந்த அடிப்படையில நமக்கு தவறு இருக்கிறதுனால தான் இந்த தேர்வுகள் நமக்கு சரியா அமையல. அதுவும் நம்ம காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உள்ள ஜெனரேஷன் முழுக்க அதுல தப்பு பண்ணு, 100% மேல தப்பு பண்ணு. அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி? இதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி? ஆன்மீகம் ஒண்ணுதான் வழி. இந்த ஆன்மீகம் ஒண்ணுதான் வழி. ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ தேர்ந்தெடுப்பது வாழ்க்கையில சாதாரண விஷயம் கிடையாது. இந்த விஷயத்தை நீங்க யாருக்காகவாவது விட்டு கொடுத்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா இது பெரிய பிரச்சனை. எங்க அம்மாவுக்காக நான் விட்டு கொடுத்து எங்க அம்மா யாரை செலக்ட் பண்ணிட்டு போறான்னு கட்டிட்டு போயிடுவோம்னா வாழ்க்கைக்கு தான் பேர்டன் ஆயிடும். அப்ப தேர்ந்தெடுப்பு, கணவன் மனைவி தேர்ந்தெடுப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஒரு சத்சங்கத்துல சொன்னோம், குழந்தை பெறுவது மிக மிக முக்கியமான ஒரு காரணம். குழந்தை பெறுவதுங்கிறது இந்த வாழ்க்கையில
நாம ஒவ்வொருத்தரும் சரியான நேரத்துல சரியான தருணத்துல அதை செய்யலன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்ம சொன்னோமே ஏற்கனவே, ஒரு வீடு கட்டுறதுக்கு வாஸ்து பார்க்குறோம், நல்ல நேரம் பார்க்குறோம். ஒரு கார் வாங்குறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறோம். ஒரு பைக் வாங்குறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறோம். எல்லாத்துக்கும் நல்ல நேரம் பார்க்குற நாம எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் அடுத்த ஒரு தலைமுறை உருவாக்குவது, அதற்கு நல்ல நேரம் பார்க்கறதே இல்லை. பார்க்குறாங்க, ஆனால் அதன்படி எதுவும் நடக்கிறது இல்லை. அதுதான் இந்த மிகப்பெரிய பிரச்சனை. அன்பானவர்களே, பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய திருநாமத்தால் அர்ச்சிக்கப்பட்டவர்களே, நாம இந்த உலகத்துல புலன்களை அடக்குவது ஒன்றுதான் மிகப்பெரிய பணி. இந்த பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி, இந்த நாலுக்கும் நம்ம ஐம்புலன்களையும் அடக்குவதுதான் மிகப்பெரிய பணி. இப்போ மாபெரும் மகாராஜாக்களை தான், உலகை ஆளக்கூடிய, நாட்டை ஆளக்கூடிய மகாராஜாக்களை மட்டும்தான் மகாராஜான்னு சொல்றோம் இல்லையா? நீங்க வட இந்தியா போனீங்கன்னா சாமியார்கள் எல்லாம் மகாராஜான்னு சொல்லுவாங்க. யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் சொல்லுவாங்கல்ல, ரமண மகரிஷி மகாராஜ், மகாராஜ் மகாராஜ்னு அவங்களோட சாமிஜி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்? அவங்கள எந்த நாட்டுக்கு அரசாங்கம், அவங்கெல்லாம் எந்த படையையோ கப்பல் படையோ யானைப்படையோ கட்டுப்படுத்தல. அவங்கள ஏன் மகாராஜ்னு சொல்றாங்க? இந்த யானைப்படை, குதிரைப்படை, எல்லா படைகளை விட நம்முடைய புலன்களை அடக்குவதுதான் மிகப்பெரிய கஷ்டம். நம்முடைய புலன்களை அடக்கி ஆள்வதுதான் மிகப்பெரிய கஷ்டம். அதனால இதை அடக்கி ஆளக்கூடிய புனிதர்களை மகாராஜ். நீங்க மகாராஜ், எல்லாம் அடக்கி ஆளுவீங்க. இதை அடக்கி ஆளாதவன் மகாராஜுக்கு லாய்க்கு கிடையாது. மகாராஜுங்கிற பட்டம் போட்டு கூட, எனக்கு கூட அந்த பட்டம் வந்தது ஒரு ஆள் மூலமா, மகாராஜ்னு போட்டுக்கோங்க. நான் 2 நாள் போட்டேன். அப்புறம் தான் யோசித்தேன், மகாராஜன் போடுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? புலன்கள் எல்லாம் அடக்கணும். நம்ம அடக்கிறப்பா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அதுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன இதுல நம்ம மகாராஜன் போட்டுக்கிறது தேவை? அந்த பட்டத்தை தூக்கிட்டேன். அந்த பட்டம் நமக்கு லாய்க்கு இல்லை, தூக்கிட்டேன். அன்பானவர்களே, நம்முடைய செயல்கள் எல்லாம் தூய்மையற்று போறதுக்கு காரணம் நம்முடைய ஐம்புலன்கள். இதற்கு ஒரு நல்ல விளக்கம் சொல்லணும்னா, இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க, திடீர்னு இங்க வந்து நான் உங்ககிட்ட குய்யாமிஷ்கியோ அப்படின்னு சொல்லி ஒரு தியானம் பண்ணுவோம் இப்போ அப்படின்னு சொன்னா, என்னது குய்யாமிஷ்கியோவா, இது என்ன தியானம் அப்படின்னு யோசிப்பீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிப்பீங்கல்ல. ஏன்னா அந்த குய்யாமிஷ்கியோ தியானங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நீங்க யோசிப்பீங்க, பைத்தியமா திடீர்னு ஒரு தியானம் பண்ணுவோம்னு சொல்றாரு அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. ஆனா ஓமா காஷியான்னு பாடுவோன்னா நீங்க பாடுவீங்கல்ல. ஓமா காஷியா ஏன் பாடுறீங்கன்னு சொன்ன உடனே ஓமா காஷியான்னு பாடுங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் உடனே எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்க. இந்த ஜெயகுரு ஓம் ராம் சுரத்குமாரோட வருதோ இல்லையோ, ஓமா காஷியா அப்படின்னு எல்லாரும் பாடுவீங்க. காரணம் என்ன? இல்ல, அந்த பாட்டை நம்ம காது ஏற்கனவே நிறைய தடவை கேட்டிருக்கு. அந்த பாட்டை ஏற்கனவே நம்ம காது நிறைய தடவை கேட்டிருக்கு. அன்பானவர்களே, இந்த கண்ணு எதை தொடர்ந்து பார்க்குதோ அதை உங்க இதயத்துல பதிய வைக்கும். இந்த காது எதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறதோ அதை உங்க இதயத்துல பதிய வைக்கும். இந்த மூக்கு எதை சுவாசிக்கிட்டே இருக்கோ அதை உங்க இதயத்துல பதிய வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வாய் எதை பேசிக்கிட்டே இருக்கோ அதை உங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கை எதெல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்கோ அந்த உணர்வு எல்லாம் பதிய வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஐம்புலன்களும் உங்களை வந்து ஒரு மோசமான ஒரு பிரவர்த்திக்கு தயார் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப நாம எதையுமே கேட்கல, எதையுமே பார்க்கல, எதையுமே நுகரலன்னா நமக்கு எந்த உணர்வுகளும் இல்லை, எதுவும் தெரியாது. கோவில்கள்ல நம்பூதிரிகள் கையை தொடாம பிரசாதம் கொடுக்கறத நிறைய பேர் தப்பா பேசுறாங்க. அது தப்பு கிடையாது. பிராமணர்களை விட நம்பூதிரிகள் ஒருபடி மேல போய் அவங்க தூய்மையான வாழ்க்கை இறைவனுக்காக அர்ப்பணிச்சு வாழ்றாங்க. எப்படி? அவங்க உடம்ப அவங்களே நம்ம தேவையில்லாம தொட்டுக்க மாட்டாங்க. பிறருடைய உடம்ப தொடுறது இந்த விபூதி கொடுக்கறதுனால இல்ல பிரசாதம் கொடுக்கறச்ச இது இப்படியாவது பிறருடைய உடம்பை நாம தொடும்போது உணர்ச்சி வசப்படுவோமோ, ஒரு உணர்ச்சிக்கு அடிமையாகி விடுவோமோ, மனநிலை மாறி விடுமோ என்கிற காரணத்தால தான் அவங்க கையிலே படாம இப்படி போடுறாங்க. ஆனா இது இந்த ஒரு கூட்டம் மிகப்பெரிய தப்பு. இதெல்லாம் தீண்டாமை ஒண்ணு கிடையாது. அந்த இதை நம்ம எதையுமே தொடக்கூடாது. புலன்களை தொட்டா நமக்கு உணர்வு மேற்படலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பண்றாங்க. அப்ப இதை நாம இந்த உலகத்துல எல்லாத்தையும் பார்க்கறதுனால தான், கேட்கறதுனால தான் நாம இந்த மாதிரி மோசமான ஓமகாஷி எல்லாம் பாடுறதுக்கு முயற்சி பண்றோம். அப்போ இதுல இருந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கேட்கறதெல்லாம் நல்லதாக, பார்க்கறதெல்லாம் நல்லதாக, பேசுவதெல்லாம் நல்லதாக, தொடுவதெல்லாம் நல்லதாக இருந்தா நம்முடைய வாழ்க்கையில வேற மாற்றங்கள் தானே இருக்க முடியும்.
வேற மாற்றங்கள் தானே இருக்க முடியும். அப்போ நாம இன்று முதல் ஒவ்வொரு விஷயங்களையும் எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரணும். இந்த ரிஷப தேவர் அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். இந்த ரிஷப தேவருடைய நிலை என்னன்னா, ஆன்மீகத்தினுடைய நிலை உணவை துறப்பது, இந்த உலகை துறப்பது, ஆடையை துறப்பது, பேச்சை துறப்பது, கேட்பதை துறப்பது, எல்லாமே துறந்துறது, ஒரு கல்லை போல அமர்ந்திருப்பது. அப்போ ஜனங்கள் அதை பார்க்குறச்ச குப்பையை கோரி கொட்டத்தான் செய்வாங்க, திட்டதான் செய்வாங்க, அடிக்கதான் செய்வாங்க. ஆனால் ரிஷபதேவருக்கு கல்லும் ஒன்று தான், பொண்ணும் ஒன்று தான், வைரமும் ஒன்று தான். நீ எதால் அடித்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த நிலையை கொண்டு போகிறது தான் ஆன்மீக நிலை. அப்போ அந்த நிலைக்கு நாம் போக முடியுமா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனால் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நாம் பழகணும். வில்வமங்கல தாகூர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். வில்வமங்கல தாகூர் சிறு வயது முதல்லே அவருக்கு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அவருக்கு எளிதில் காம உணர்வு அவருக்கு வந்துடும். இந்த வில்வமங்கல தாகூர் பெண்கள் விஷயத்துல ரொம்ப மோசமா இருந்தார். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் ஆன்மீகத்தை அடைகிறார். ஆன்மீக துறவு நிலை அடைந்த பிறகும் அவருக்கு எல்லாத்தையும் துறக்கிறாரு. உணவு ருசியை துறக்கிறாரு, அழகை துறக்கிறாரு, ஆடம்பரத்தை துறக்கிறாரு. எல்லாத்தையும் துறந்தாலும் பெண்களின் மீதான மோகம் அவருக்கு அதை விட்டு போகலை. ஒரு நாள் அதிகாலையில் அவர் ஒரு ஆற்றை கடப்பதற்காக ஒரு வள்ளத்தில் போறாரு. அப்போ அந்த ஆற்றுல ஒரு இளம் பெண் குளிச்சுட்டு இருக்கிறா. இவருக்கு அதை பார்த்தோன்னே மனசு சஞ்சலப்படுது. அப்போ அவர் உள் மனசுல நினைக்கிறாரு, நாம ஒரு ஆன்மீகவாதி, ஒரு பெண்ணை குளிக்கிறத பார்த்தோன்னே மனசு சஞ்சலப்படுது, என்னது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் மனசு ஒரு கட்டுப்படலை. அந்த பெண் குளிச்சு முடிகிற வரைக்கும் காவல் இருந்து அந்த பெண்ணுக்கு பின்னாலேயே போறார். அந்த பெண்ணு ஒரு சாமியார் காவி கட்டியிருக்காரு, நம்ம பின்னாடியே வராரு. நம்மளும் குளிச்சு முடிச்சு துணியெல்லாம் அரையும் குறையமா சுத்திட்டு போறோம், இந்த ஆணியா நம்ம பின்னாலே வராருன்னு பயந்துகிட்டே வீட்டுக்கு போகுது. நேராக வீட்டில் போனால் அந்த பெண்ணுடைய கணவர் இருக்கிறாரு. இந்த அம்மா போய் சொல்கிறாங்க, பாருங்க ஒரு சாமியார் என் பின்னாலே வராரு, என்ன விஷயம் தெரியல, என்னன்னு கேளுங்க அப்படின்றாரு. அந்த கணவனும் சாமியார் வந்திருக்கனால, என்ன சாமி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு, இந்த வில்வமங்கல தேவர் சொல்கிறாரு, ரிஷபர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறார். என்ன விஷயம் வேணும்? எங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் மனைவியின் தலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹேர்பின் வேணும் அப்படிங்கிறார். ஹேர்பினா? ஏன் மனைவி தலையில் இருக்கிற ஹேர்பினா? ஆமாம், எனக்கு அந்த ஹேர்பின் வேணும்னு கேட்குறார். அவன் இதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு சாமியார் குடும்பம் ஹேர்பின் ஒன்று கொடுத்துருமா அப்படிங்கிறார். ஒரு நீளமான கூர்மை உள்ள ஒரு ஹேர்பினை தூக்கி சாமியார்ட்ட கொடுக்குறார். அவர் முன்ன பின்ன யோசிக்காம இந்த ஹேர்பினால தன்னுடைய கண்களை குத்தி கொள்றார். அந்த இடத்துல ரெண்டு பேரும் அலறி துடிச்சு, சாமி என்ன காரியம் பண்ணீங்க அப்படின்னு போய் குடிச்சு அவர் சொல்றாரு, இல்லம்மா உன்னை பார்த்த உடனே என் மனசு சஞ்சலப்பட்டது. அப்போ இதற்கு இந்த கண்ணு தானே காரணம், இந்த கண்ணு இருந்ததுனால தான் இந்த வேலை நடக்குது. அப்போ இந்த கண்ணை குத்திட்டோன்னா இனி இப்படி பார்க்காதில்ல அப்படின்னு அந்த கண்ணை குத்தி கொண்டார். அன்பான எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரின் பரம கருணைக்கு உள்ளான பக்தர்களே, நம்முடைய ஐம்புலன்களும் நம்மை துன்பத்திற்கு தான் வழிநடத்தி செல்லும். இந்த ஐம்புலன்களை நீங்க கட்டவிழ்த்து விட்டுட்டீங்கன்னா நம்மளை துன்பத்திற்கு, நரகத்திற்கு தான் அழைத்து செல்லும். இந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த தெரிந்துவிட்டால் நம்மை மோட்சத்துக்கு அழைத்து செல்ல முடியும். நீங்கள் கண்களால் காண்பது எல்லாமே இறை சம்பந்தமான விஷயங்களை காண வேண்டும். காதால் கேட்பது எல்லாமே இறைவனுடைய நாமத்தையும் இறைவனை பற்றியும் தான் நாம் கேட்க வேண்டும். நாம பேசுவதெல்லாம் இறைவனை பற்றி தான் பேச வேண்டும். தயவு செய்து இந்த சினிமா பார்க்கறது, இந்த டிவியில் பாட்டு பார்க்கறது, மொபைலில் இந்த மாதிரி இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கறது, இது எல்லாமே உங்களை துன்பத்திற்கு வழிநடத்தி செல்லும். நான் உறுதியாக சொல்லுகிறேன். மொபைலில் அத்தனை ஆட்டம் போடுறாங்க. இப்போ காசுக்கு வேண்டி வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்ந்து குடும்பத்தோடு ஆட்டம் போடுதுங்க. என்னென்னலாம பண்ணுறாங்க, வியூஸ் போகிறதுக்காக ரீல்ஸுங்கிற பேரில் மொபைலில் இதில் அவ்வளவு மோசமான துன்பமான அவ்வளவு காரியத்தை இன்னைக்கு ஜனங்கள் குடும்பத்தோடு பண்ணுறாங்க. தயவு செய்து இத்தகைய காரியங்களை கண்ணால் காணாதீர்கள். இதனால தான் பெரிய பெரிய யோகிகள் ஞானிகள்லாம் ஒரு இடத்திலேயே அமர்ந்துட்டாங்க. யாதொரு தேவையில்லாத அனாவசிய காரியங்களை கண்ணால் காண்பதே துன்பம், யாதொரு அனாவசிய காரியங்களை காதால் கேட்பதே துன்பம், யாதொரு அனாவசிய காரியங்களை தேவையில்லாத ஒன்று போய் பேசிட்டு இருக்கிறதே துன்பம். இது நமக்கு கர்மாக்களை தான் வர வைக்கும். அப்படிங்கிற காரணத்தினால தான்
எல்லா யோகிகளும் ஒரே நிலையில் அமர்ந்திருந்தாங்க. நம்மால் அந்த ஒரே நிலையில் அமர்ந்திருக்க முடியுமா? இப்போ முடியாதுல்ல. குடும்பம் இருக்குல்ல, பிள்ளைங்க இருக்காங்க, கணவர் இருக்காரு, மனைவி இருக்காங்கல்ல. அப்போ முடிந்த அளவுக்கு இந்த மாயைகளிலிருந்து விடுபட்டு, இந்த சாத்தான்களிலிருந்து விடுபட்டு நாம பரிசுத்தமான எண்ணத்தோடு இறைவனிடம் சரணாகதி அடைந்தால் ஒழிய நமக்கு துன்பம் விட்டு ஒழியாது. இது இப்போ நான் சொல்றப்போ உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாசிபிலிட்டா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, ஒரு தப்பு உங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னு வைங்களேன். இங்க வாங்க சிவ, இங்க வாங்க. ஒரு தப்பு உங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னு வைங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு தப்பு பண்ணிட்டோம், என்ன சொல்லுவீங்க? தெரியாம செய்து. என்ன சொல்லுவோம்? தெரியாம செய்து. உண்மையில இப்படி நடக்கும் நான் நினைக்கல, ஏதோ ஒரு இதுல செய்தேன், தப்பு நடந்து போச்சு. அதே தப்பு இரண்டாவது முறை நடக்குதுன்னு வைப்போம். அதுக்கு என்ன காரணம்? முதல் தடவை செய்தீங்க தப்பு, தெரியாம செய்துட்டேன், நான் என்ன தெரியல, தெரியாம டக்கு நடந்து போச்சு. அதே தப்பு மீண்டும் நடக்குது. அப்போ உங்களுக்கு தப்புல விருப்பம் இருக்கு. விருப்பம் இல்லாத ஒழிய அந்த தப்பு மீண்டும் நடக்காது. சரி, மூணாவது தடவை அதே தப்பு நடக்கு. அதுக்கு என்ன? இது உங்களுடைய பழக்கம். ஒரு தவறு முதல் முறையாக நடந்தால் அறியாமல் செய்வது, இரண்டாவது முறை நடந்தால் அது உங்களுக்கு இன்பத்தை தருகிறது, உங்களுடைய மனசு ஒத்துதான் நடக்குது. மூன்றாவது முறைக்கு ஒரு தவறு நடந்தால் அது உங்களுடைய பழக்கம். இனி அது நிற்காது, தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்னது? இந்த ஐம்புலன்கள் தான். இந்த ஐம்புலன்களை அடக்குவதை தவிர வேறு எதையும் நாம் அடக்க முடியாது. தயவு செய்து நீங்க ஒரு விஷயம் கத்துக்கோங்க. இந்த ஐம்புலன்களை அடக்குவதை இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சாமோட காது கண்ணெல்லாம் பொத்திட்டு அப்படியே துறவு நிலையில் அப்படி இருக்கிறதா? அப்படிதான் யோசிக்கிறீங்க. நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கிறத பிரித்து அறியணும். முதல்ல எந்த ஒரு காரியத்தை பார்த்தா என் மனசு சஞ்சலப்படுதோ அதுல இருந்து விலகி நிற்கணும். எந்த காரியத்தை காதால கேட்டா என் மனசும் உடலும் பூரிச்சு போகுதோ அதுல இருந்து விலகி நிற்கணும். புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டையும் ஒன்னா பார்க்கணும். எது நமக்கு நடந்தாலும் என்னுடைய கையில் இல்லைங்கிறத புரியணும். அப்போ நம்முடைய கண்கள், நான் தான் போன தடவை சொன்னேன், இனிமேல் நான் எங்கேயும் ரொம்ப போகிற மாதிரி இல்லை. இந்த திருவண்ணாமலை ட்ரிப்பை யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதற்கு பிறகு நான் எத்தனை வாட்டி திருவண்ணாமலைக்கு போவேனா இல்லை போக மாட்டேனான்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நான் எங்கேயும் போகிறதுக்குள்ள விருப்பம் எனக்கு இல்லை. பகவானுடைய திருவடிகளில் அப்படியே அமர்ந்து அவருடைய நாமத்தை சொல்லி அவருக்கு சேவைகள் செய்கிறது மட்டும்தான் எனக்கு விருப்பமாக இருக்குது. இனிமேல் அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், வெள்ளிக்கிழமை அங்கே போகிறேன், செவ்வாய்க்கிழமை அங்கே போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை அங்கே போகிறேன், எதுக்குமே எனக்கு விருப்பம் இல்லை. முழுக்க முழுக்க பகவானுடைய சேவையை செய்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும். இந்த மாதிரி இந்த மொபைல் கூட இன்னும் கொஞ்ச நாளத்துக்கு தூர போட்டுடலான்னு இருக்கிறேன். டிவி பார்க்குறது இல்லை, புது டிவி வாங்கி வச்சது பார்க்குறது இல்லை, சினிமா பார்க்குறது இல்லை, பாட்டு கேட்குறது இல்லை, ஒன்றும் செய்கிறது இல்லை. இந்த மொபைல் ஒன்றும் இப்போ பகவானுடைய நாம பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதையுமே நம்ம ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறதில்ல. வேண்டாத காட்சிகள்லாம் வரத்தான் செய்யுது, ஏதோ ரீல்ஸ் இதெல்லாம் வரத்தான் செய்யுது, அதை தடுக்க முடியல. அப்போது இனி போக போக இந்த மொபைலுமே வேண்டாம், வேற ஏதாவது வேலையெல்லாம் பண்ணுவோம். இந்த நிலைக்கு கண்ணால் காண்பது எல்லாம் பகவானாக இருக்கணும், காதால் கேட்பதெல்லாம் பகவானுடைய நாமமாக இருக்கணும், பேசுவதெல்லாம் பகவானை பற்றியாக இருக்கணும், நாம் தொடுவதெல்லாம் பகவானாக இருக்கணும். இந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. நாளாக நாளாக எல்லாருக்கும் விபூதி பூசுறது கூட நிறுத்தணும்னு நினச்சிருக்கேன். வேண்டாம், விபூதி கொடுத்துருவோம், அவ்வளோதான். எல்லாமே ஒரு நிலையை விட்டு மீண்டு போயிட்டே இருக்கணுங்கிறத நினைக்கிறோம். இப்போ சுசிலாக்க நினைப்பாங்க, என்னப்பா இந்த வயசுலேயே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் ஹவ் இட் இஸ் பாசிபிள், இவ்வளோ நிலைக்கெல்லாம் போகணுமா இந்த வயசுலேயே அப்படின்னு. ஆனால் இது ஏற்கனவே நான் லேட்டுன்னு நினைக்கிறேன், இது ரொம்ப பிந்திட்டோன்னு நினைக்கிறேன். நான் போன சத்சங்கத்தில் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் 45-50 வயசுகளில் காட்டுக்கு போயிடுவாங்க, நிறைய பேர் வடக்கு போயிடுவாங்க குடும்பம். ஏன்னா எல்லாருக்கும் 8 வயசு 10 வயசு 12 வயசுல கல்யாணம், ஒரு 40-45 வயசுல பேரம் பேத்தியெல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள் விடுபட்டு மோட்சத்தை அடைகிறதுக்காக அப்படியே வடக்கு போயிடுவாங்க, காட்டுக்கு போயிடுவாங்க, கோயிலில் போயிடுவாங்க, காசிக்கு போயிடுவாங்க, ராமேஸ்வரம் போயிடுவாங்க. இப்போ எவன் போகிறான்? ஒருத்தன் போக மாட்டான். அது போன சத்சங்கத்தில் நம்ம பேசிட்டோம். அப்போது இந்த மாயைகளிலிருந்து நமக்கு துன்பத்தை தரக்கூடிய இந்த ஐம்புலன்கள் பிரச்சனையிலிருந்து நாம் நிச்சயமாக வெளியே வந்தே ஆகணும். வெளியே வரலன்னா நமக்கு இது பிரச்சனையை தான் தரும், வரும் காலம் நமக்கு துன்பத்தை தரும். அன்பானவர்களே,
கர்ம வினை அப்படிங்கிறது நாம் ஏதோ கொலை பண்ணி கொள்ளை பண்ணி கற்பழித்து உருவாக்குவது இல்லை. அது யாரும் ஒரு சில பேர் பண்ணலாம். நாம் செய்துகிட்டு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே நம்முடைய சராசரி வாழ்க்கையில் நார்மல் லைஃப்பில் நமக்கு தெரியாமலே நடந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்முடைய கர்ம வினைகள் நமக்கு தெரியாமலே நடந்துகிட்டு இருக்கு. யாரையும் வெறுப்பதால், யாரையும் இகழ்வதால், யாரையும் புகழ்வதால், யாரையும் தூற்றுவதால், இது எல்லாமே கர்ம வினைகளாக நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நிறுத்திக்கிட்டு, பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது மாதிரி, இங்கே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் பொறுப்பு நானேன்னு பகவான் சொன்ன மாதிரி, இங்கே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் காரணகர்த்தா இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். நானும் இல்லை, இந்த பொருளும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கணும். நம்மளை ஒருத்தர் திட்டினாலும் சரி, நம்மளை ஒருத்தர் என்ன பண்ணாலும் சரி, இதற்கு காரண காரியம் நான் இல்லை, என்னுடைய கர்ம வினை, என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இது நான் பொறுப்பாளி இல்லை. நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய மனதை பழக்கி கொண்டு தேவையில்லாத நபர்கள்ட்டிருந்து விலகி இருக்கிறது, தேவையில்லாத காரியங்கள் வந்து விலகி இருக்கிறது, தேவையில்லாத சொந்த பந்தங்கள் வந்து விலகி இருக்கிறது, அத்தனையிலிருந்து விலகி ஒரு ஞானி நிலையில், ஒரு யோக நிலையில் ஓரளவு கொஞ்சமாக வாழ படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கர்ம வினைகள்லேருந்து, பாவ மூட்டைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சமாக ஒதுங்குறீங்க. யூ பிலீவ் இட் ஆர் நாட், நான் அதை 25 வயசுலேயே செய்ய ஆரம்பித்தேன். உங்களுக்கு ஏற்படும், எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்க, எங்கள் வீட்டில் உறவுக்காரங்க யாருமே வரமாட்டாங்க. வராங்களா யாராவது எங்கள் வீட்டுக்கு? மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி, அண்ணா, அண்ணி, இப்படி யாருமே இங்கே வரமாட்டாங்க. ஏன் 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 அதெல்லாம் மகாலிங்க நாடகர், அன்னைக்கிளி, சரோஜா காலத்தோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா சொந்த பந்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் சொந்தங்கள்லாம் நினைக்கும். நம்ம எப்போ கொடுக்கறத கையை நிறுத்திட்டோமோ சொந்தம் அப்புறம் நம்மளை தூற்ற ஆரம்பிக்கும். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னே நான் அதுலேருந்து விலகி இருந்துக்கிட்டேன். ஆனால் யாராவது வந்தால் விரட்டுறது, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, காஃபி குடிங்க, சாப்பிடுங்க, அந்த உபச்சாரம் பண்ணுவோம். ஆனால் எதற்கு வெட்டியாக போய் மாமாவை பார்க்க போகிறேன், சித்தப்பாவை பார்க்க போகிறேன், சித்தியை பார்க்க போகிறேன், இந்த வேலைலாம் கிடையாது. இது வினையை நாமளே வாங்கிக்கிற மாதிரி. என்னதான் இந்த காலத்தில் உங்களோட சித்தப்பா, சித்தி, மாமா, மாமி, அண்ணன், அண்ணி, எந்த உறவுகிட்ட போய் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய கண்கள் இவன் என்ன போட்டிருக்கான், எந்த காரில் வந்திருக்கான், வெளியே பேசிக்கோ, நல்லா இருக்கீங்களா, எவ்வளோ நாளாச்சு பார்த்து, எங்களெல்லாம் மறந்துட்டீங்களாப்பா, உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் அப்படி இருந்தோம், இப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகமெல்லாம் இல்லை, ஏன் கோழி எப்படி, ஆட்டைப்படி, எல்லாம் ஆறு கறி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வெளியே வந்த பிறகு பார்த்து அவனுக்கு வந்திருக்க வருத்த பற்றியா என்னம்மா இருக்கான், எல்லாம் நேரம் இதுதான் பேசுவான். என்னதான் நீங்கள் கோடியாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணினாலும், எல்லா உறவுகளையும் நீங்கள் மனைவி குடும்பத்தோடு போய் தாம்பாளத்தில் எல்லாம் வச்சு அழைச்சிட்டு வந்தாலும், அந்த உறவுகள் வந்து கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுக்கிட்டு வெளியே போய் இதெல்லாம் உழைச்சி வந்து நினைக்கிறியா, மோளுக்கு 101 பவுன் போட்டிருக்கான், எங்கேருந்து விளக்கு எங்கேருந்து திருடிட்டு வந்தானே தெரியல, இப்படிலாம் ஆடம்பரமாக கல்யாணம் நடத்துகிறான், இவெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தானே தெரியல, நிச்சயமாக வெளியே போய் அதை தான் பேசுவான். அப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆடம்பர கல்யாணங்கள்லாம் இனிமேல் நடத்தக்கூடாது. ஒரு கோவிலில் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் முன்னாடி யார் யார் மனசார வாழ்த்துவாங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு அந்த வாழ்த்துக்களோட ஒரு மங்கள காரியத்தை நடத்திக்கிட்டு, தேவைன்னா ஒரு ரிசப்ஷன், இல்லை அது கூட தேவையில்லை. அப்புறம் நாளைக்கு யாராவது பிள்ளை கல்யாணம் முடிச்சாங்க எப்போ என்கிட்ட சொல்லவே இல்லை, ஐயா அது வேறங்க, அது ஒரு சின்ன சம்பவமாகி போச்சு, திடீர்னு முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் அழைப்புதல் வச்சு கூப்பிட்டாலும் அதான் சொல்ல போகிறான், நீங்கள் கூப்பிடலாலும் அதான் சொல்ல போகிறான். அப்போ இந்த மாதிரி மாயைகள்லேருந்து விலகி, இந்த மாதிரி நீசர்களிடமிருந்து விலகி இருந்து வாழ படிக்கணும். இந்த வாழ்க்கை, இந்த விதமான புனிதமான வாழ்க்கை உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும், உச்சத்திற்கு கொண்டு செல்லும். அன்பானவர்களே, நான் இப்போ சொன்ன கருத்துக்களில் உங்களில் ஒரு சில பேருக்கு முரண்பாடுகள் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, சொந்த பந்தத்தெல்லாம் விளக்க முடியுமாங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய உறவு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையாகவே பகவான் யோகிராம் சுரத்குமார் எல்லா உறவுகளையும் ஒட்டு ஒதுக்கி வந்தார். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி எல்லா உறவுகளையும் விட்டு ஒதுங்கி வந்தார். பகவான் பப்பா ராம்தாஸ் எல்லா உறவுகளையும் விட்டு ஒதுங்கியிருந்தார். ஐயா வைகுண்டர் எல்லா உறவுகளையும் விட்டு ஒதுங்கியிருந்தார். நான் சொல்வது எல்லாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல, முன்னோர்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் நமக்கு காட்டிய வழி. நான் சொன்ன மகான்கள் எல்லாம் நான் சொன்னதைத்தான் அவங்க சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஒழிய என்னுடைய சொந்த கருத்து அல்ல. ஒரு உதாரணத்துக்கு என் சொந்த லைஃப் நடந்து சொல்லியிருப்பேன் ஒழிய இந்த மகான்கள் எல்லோரும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே,
நீங்கள் நான் போற சத்சங்கத்திலே சொன்னேன், ஒரு பாவ மூட்டை ஆல்ரெடி இருக்கு, இன்னொரு புண்ணிய மூட்டை வந்தா கூட அது பிறப்பு இறப்பு தான் நமக்கு தரும். நான் முதல்ல சொன்ன அந்த 4 காரியங்கள், பிறப்பு இறப்பு மூப்பு பிணி, இந்த 4ஐயும் வென்றால்தான் மீண்டும் பிறப்பற்ற பெருநிலைக்கு நாம் போக முடியும். இல்லை என்றால் மீண்டும் 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 பிறந்து பூவாகி புழுவாகி புல்லாகி, அன்னைக்கு தம்பி சொன்ன மாதிரி நீங்க பிறந்துகிட்டே தான் இருப்பீங்க. தயவு செய்து, நான் போன அன்னைக்கு யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், பகவான் ரமண மகரிஷி 4 பேருக்கு மோட்சம் அளித்தார்கள். ஒரு நாய், ஒரு பசுமாடு, தன்னுடைய தாயார், ஒரு குதிரை. அந்த 4 உயிரும் பிரியும் போது ஒரு கையை இந்த மார்பிலும் ஒரு கையை தலையிலும் உயிர் பிரியும் வரை பகவான் அப்படியே வச்சிருந்தார். தன்னுடைய தாயாருடைய உயிர் 12 மணி நேரம் பிரியும் வரை ஒரு கையை மார்பிலும் ஒரு கையை தலையிலுமே வைத்திருந்தார். ஏன்? பகவான் ரமண மகரிஷியினுடைய அம்மா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு மகனை புரிந்து கொண்டு மகனோடே வந்துட்டாங்க. பகவான் ரமண மகரிஷி இவ்வளவு போல இருக்கிறப்பவே திருவண்ணாமலைக்கு ஓடி வந்துட்டாரு. அந்த குளத்துல போய் குளிச்சுக்கிட்டு, அவர் முதல்ல குளிக்க கூட இல்லை, கோயிலுக்குள்ள போயிட்டாரு. கோயிலுக்குள்ள போனா கோயிலுக்குள்ள யாருமே இல்லை. நேரம் அந்த அருணாச்சலேஸ்வரர் போய் பிடிச்சிக்கிட்டாரு. அவருக்கு ஏகப்பட்ட தோல் ப்ராப்ளங்கள்லாம் இருந்து எல்லாம் அந்த கடமை விலகிட்டு திருப்பி ஓடி வந்து குளத்துல குளிச்சாரு. ஒரு சலூன்காரனை கூப்பிட்டு முடி எல்லாம் வலிச்சு போட்டாரு, துணி எல்லாம் கலத்தி போட்டாரு. அந்த கலத்தி போட்ட துணில இருந்து ஒரு சின்ன துண்டை கிழிச்சு உடுத்துக்கிட்டாரு. கையில இருந்து வச்சிருந்த காசு பணத்தெல்லாம் தூக்கி அந்த குளத்துல போட்டாரு. அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு வச்சிருந்த உணவுப் பொருள் எல்லாம் தூக்கி போட்டாரு. அந்த ஒரு சின்ன துணியை மட்டும் கோவணமா பாய்ச்சிக்கிட்டு போய் உட்கார்ந்துட்டார். த்ரோன் இருக்கச்சுல ரமண மகரிஷி இறுதி காலங்களில் அவருடைய தாயார் அவரை புரிந்து கொண்டு அவரோடு வந்து இருந்தாங்க. பகவான் ரமண மகரிஷியோடு. ரமண மகரிஷி என்னென்ன யோக நிலைகளில் செய்தார்களோ அதையெல்லாம் அவருடைய தாயார் செய்தாங்க. அந்த உயிர் பிரியும் போது பகவான் ரமண மகரிஷி ஒரு கையை அவருடைய இடது மார்பிலும் ஒரு கையை தலையிலும் ஏன் வச்சிருந்தார்? 12 மணி நேரம் அசையாம வச்சிருந்தார். உங்களுடைய உயிர் உங்கள் உடம்பிலிருந்து பிரியும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துடிக்கும். ஐயோ 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 எல்லாம் போட்டுட்டு போகிறோமே, வீட்டை போட்டுட்டு போகிறோமே, பிள்ளையை விட்டுட்டு போகிறோமே, பேரனை விட்டுட்டு போகிறோமே, அதை விட்டுட்டு போகிறோமே, காரை போட்டுட்டு போகிறோமே, மொபைலை விட்டுட்டு போகிறோமே, துடிக்கும். ஆசைகள் அடங்காமல் எழும்போம். இது எல்லாருக்கும் நடக்கும். இந்த மகான்களை தவிர மகான்களுக்கு அந்த எண்ணம் வராது. அப்போ எழும்பக்கூடிய அத்தனை ஆசைகளையும் அந்த துடிப்புகளை அடக்குவதற்காக, அங்கேயே சமாதி செய்வதற்காக பகவான் அந்த கையை அப்படியே வைத்திருந்து மோட்சத்துக்கு அனுப்பிட்டார். அப்போ அன்பானவர்களே, இந்த நரக உலகிலிருந்து விடுபட, பிறப்பு இறப்பு பிணி மூப்பு இதிலிருந்து விடுபட நீங்கள் கண்ணால் காண்பதெல்லாம் பகவானாவே இருக்கணும், காதால் கேட்பதெல்லாம் பகவானுடைய நாமமாவே இருக்கணும், வாயால் பேசுவதெல்லாம் பகவானை பற்றியா இருக்கணும். இந்த நிலைக்கு உங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். இதற்கு முதலில் நீங்க விடுபட வேண்டியது, ஆண்களாக இருந்தால் மது, மாமிசம், மங்கை, இதெல்லாம் நீங்க விடுபடணும். பெண்களாக இருந்தால் மாமிசத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடணும். எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா மீன் இறைச்சி சாப்பிட்றவங்க நல்லா தெரியும், உங்களால விட முடியாது. ஆனா நீங்க எப்படி விடலாம்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இப்போ வெள்ளி செவ்வாய் விரதம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை வாரத்தில் கூட ஒரு நாள் இன்க்ரீஸ் பண்ணுங்க. வெள்ளி செவ்வாய் அப்புறம் இன்னொரு நாள்லாம் சாப்பிட மாட்டேன், கொஞ்ச நாள் கழிச்சு கூட ஒரு நாள் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு கூட ஒரு நாள் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்புறம் மொத்தத்தில் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிள்ளைகளுக்கு வேண்டி சாப்பிட்டுங்க, அப்படி வைங்க. அதுவும் கொஞ்ச நாள் போச்சுல அதுலேயே விட்டுருங்க. இது மிகப்பெரிய பாவத்தை தரும். இந்த மாமிசம் சாப்பிடுவது மிகப்பெரிய பாவத்தை தரும். இதில் நம்ம அறிவாளி பானு கூட கேட்பாங்க, ஏன் குருஜி அப்போ காய்கறி எல்லாம் ஒன்றும் உயிரை பறிக்கிறது இல்லையா, அது பறிக்கிறது இல்லையான்னு கேட்பாங்க. அதெல்லாம் அதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது. சாத்வீகமான உணவுகள் நிறைய இருக்குது. எது அந்த வேரோடு பிடுங்கப்படாத உணவுகள் நிறைய, அதை சாப்பிடலாம். உணவே ஒரு காலத்தில் உங்களுக்கு தேவைப்படாதுங்க, உணவே தேவைப்படாது. அதுதான் நிலை. இப்போ நான் இவ்வளோதான் சாப்பிட்றோம், கொஞ்சம் தான் சாப்பிடும், உணவே தேவைப்படாது, எது வேணுமோ அது பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு துறவு நிலையை நீங்கள் அடையணும். நீங்கள்லாம் நினைப்பீங்க, இவர்கிட்ட வந்ததுக்கு இவர் செய்கிற வேலை நம்மளை ஆல்மோஸ்ட் ஆண்டி பண்டார் ஆக்கி விட்டுருவாங்க போல தான் தெரியுது அப்படி நினைக்கிறீங்க. இது ஒரு நாள் உங்களுக்கு இந்த ஓசை நான் பேசுனது உங்கள் காதில் ஒலிக்கும். ஒரு நாள் அது ஒருத்தருக்கு 70 வயசில் ஒலிக்கலாம், ஒருத்தருக்கு 60 வயசில் ஒலிக்கலாம், ஒருத்தருக்கு 65 வயசில் ஒலிக்கலாம். ஆனால் என்னுடைய கடமை, பகவான் யோகி ராம் சுரத்குமார் இதைத்தான் சொல்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய நாமத்தை சொன்னதற்கு என்ன பயனடைய போகிறோம்? அவருக்கு திருவடிகளுக்கே நாம் பணி செய்தனால என்ன நிலை அடைய போகிறோம்?
அந்த நிலையை அடைவதற்கு உங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பற்றுதல்களை அறுத்து இந்த மாயைகளிலிருந்து விலகி பகவானே கதின்னு நிறைய பெண்கள் வாழ்றாங்க. நிறைய வயதான பெண்கள் அப்படி வாழ்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? நிறைய வயதான பெண்கள் அப்படி வாழ்றாங்க. ஒரே ராமாயணம் படிக்கிறது, மகாபாரதம் படிக்கிறது. இப்போ கூட நேற்று கூட யாரோ ரைட் வெளியூருக்கு போயிருந்தப்போ அங்கே எங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண வந்த ஒரு சேல்ஸ் கேர்ள், அந்த கேர்ள்கிட்ட இந்த இவங்களை காட்டிட்டு, என்னங்க இவர் இப்படி இருக்காரு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, இவர் ஏதோ சாமியார் மாதிரி இருக்கார் அப்படின்னு கேட்டப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன். 1 மணி நேரம் பேசியிருப்பேனா இவளே சொல்லிட்டேன், இவனுக்கு சாப்பிட மாட்டார், இந்த சூப்போடு நடத்திட்டு போகிறாரு, உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார்ல இனி வாய மூட மாட்டார், அவருக்கு ஆன்மீகத்தை பற்றி பேசிட்டா இந்த சோறு தண்ணி ஒன்றும் தேவையில்லைன்னு நாங்கள் 3 ஒரு சூப் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசினேன். அப்போ அந்த பொண்ணு கேட்டது, இந்த பொண்ணு இதே மாதிரி தான் கேட்டது, நிறைய கேள்விகளை கேட்டது. அப்போது நிலைங்கிறது இந்த நிலையை, அப்போ அந்த பொண்ணுக்கு நான் 1 மணி நேரம் பேசுனது, சின்ன பொண்ணு தான், சின்ன குழந்தைங்க தான் இருக்குது, அதுக்கு நான் 1 மணி நேரம் பேச அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கையில் அந்த நிறைய கேள்விகளுக்கு விட கிடைச்சிட்டு நான் வீட்டுக்கு போனால் என் குழந்தைகள்கிட்ட சாடி விழுறேன், எரிஞ்சு விழுறேன், என் கணவர்கிட்ட எரிஞ்சு விழுறேன். அவங்களே கேட்குறேன், ஏன் அப்படி நிற்கிற, பேய் மாதிரி நிற்கிற அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு புரியுது வாழ்க்கையெல்லாம் என்னென்னு, இதை நான் எப்படி விடுபடணுங்கிறது தெரியுது. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இதனால தான் எங்கள் பாட்டி பழைய காலம் பேப்பரில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். நாங்கள் போய் விளையாட கூட அங்கே தள்ளி போய் விளையாடுங்க, போங்க சத்தம் போடாதீங்க, விரட்டுவாங்க, எப்போ எழுதிக்கிட்டே இருப்போம், நிறைய எழுதி 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 வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டு ஒன்றும் கிடையாது, அதனால அவங்க சொல்லி 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 எழுதிக்கிட்டே இருந்தாங்க. நவீன காலத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போவே ஆரம்பிச்சிங்கன்னா யோகிராம் சுரத்குமார் மந்திரத்தை டிவியில் செல்லில் போட்டு வச்சுக்கிட்டு தேவையில்லாத வீடியோ பார்க்குறதுக்கு இந்த யூடியூப்ல இந்த நாமங்களை போட்டு வச்சு நோட் புக்கில் எழுதிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கண்கள் அதை பார்க்கும், உங்கள் கைகள் அதை எழுதும், உங்கள் காதுகள் இதை கேட்கும், உங்கள் மூளை அதையே திங்க் பண்ணும். இது உங்களை துறவு நிலைக்கு போக சொல்லலை, கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரங்களை இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 hours 4 hours இந்த மாதிரி செலவு பண்ணீங்கன்னா, பிள்ளைகளும் கணவர்களும் வெளியே போன பிறகு இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்களுடைய மனமும் உடம்பும் அடங்கி ஒரு மோட்ச நிலை அடைவதற்கு நாம் எல்லோரும் தயாராகும். பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய நாமத்தை சொல்வதனால, அவருடைய பாதத்தில் பணிந்ததுனால ஒரு மோட்ச நிலையை நாம் எல்லோரும் நிச்சயமாக அடைய வேண்டும். இந்த பணம், வசதி, வாய்ப்புகள் இதெல்லாம் துறந்து, இதெல்லாம் மாயிலிருந்து விலகி பகவானுடைய திருவடிகளே கதின்னு இருக்கணும். அவர் ஒருவரே நிஜம்னு இருக்கணும். அவருடைய நாமம் ஒன்றே நிஜம்னு இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் வேற எதுவும் நமக்கு நிஜம் இல்லை, எதுவும் நம்ம கூட வரப்போறது கிடையாது நீங்க நினைக்கணும். போன சத்சங்கத்துக்கு வராதவங்க எல்லாம் யூடியூப்ல அதை போய் கேளுங்க, நிறைய பேசியிருக்கிறோம். இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த 5 புலன்களையும் அடக்கி ஆளப்படிக்கணும். 5 புலன்கள் முதல்ல கட்டு தவறி தான் போகும், கட்டு கடங்காமல் தான் போகும். முடிந்த அளவுக்கு அதை நாம் நிறுத்தணும். இந்த 1 மணி நேரம் அந்த பொண்ணுகிட்ட பேசினதே, 1 மணி நேரம் அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு அட்வைஸ் பண்ணதே, அந்த பொண்ணு கடைசி ஆண்டு ஒரு கேள்வி கேட்டது, சாமி அப்போ அந்த விஷயம் அது உண்டா இல்லையா? எனக்கு சிரிப்பு தாங்கல. விடிய விடிய ராமாயணம் பாடி சீதைக்கு ராம சித்தப்பங்கிற கதை. அந்த பொண்ணுக்கு இருக்க ஒரே கவலை, சாமி அது உண்டா இல்லையா, அப்ப அதையும் நடத்திடணுமா? இல்லம்மா, எல்லாம் அவனுக்கு என்ன தேவை உண்டா பண்ணிக்கலாம், ஒரு தப்பு இல்லை. ஆனா எப்போதும் விரை சிந்தனையார், எப்போதும் விரை சிந்தனையார். அந்த பொண்ணுக்கு அது கவலை, அதுவும் கூட சொல்றாரு அவர் அப்படின்னு. இல்லம்மா, எல்லாத்தையும் வச்சுக்கோ, எல்லாம் இருக்கட்டும் கூட. பகவான் யோகிராம் சுரத்குமார் எல்லா பக்தர்களும் சொல்லக்கூடிய அறிவுரை, எதையும் விடாத, எல்லாத்தையும் வச்சுக்கோ, கூட ஒன்று அடிஷனலா சேர்த்துக்கோ என்னுடைய நாமத்தை. இந்த நாமத்தை சொல்றப்போ உனக்கு எது தேவையில்லாததோ அதெல்லாம் தன்னால ஒன்று விட்டு போயிடும், நீ எதையும் வெறுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன், எதையும் வெறுக்காதீங்க, பகவானை இறுக்கி பிடிங்க. அன்வான்டா உள்ளதை பார்க்காதீங்க, அன்வான்டா உள்ளதை கேட்காதீங்க, அன்வான்ட் டிஸ்கஷனுக்கு போகாதீங்க. உங்க பாட்டுக்கு ஒதுங்கிருங்க, உங்க பாட்டுக்கு நாமத்தை நினைங்க, உங்க பாட்டுக்கு நாமத்தை எழுதுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை ஒரு சின்ன காரியத்துக்கு நம்ம போனா கூட எல்லாம் சூப்பராக நடக்கும். நேற்று ஒரு காரியத்துக்காக போனேன், அப்படி பிளசண்டா எல்லாம் ஹாப்பியா அன்எக்ஸ்பெக்டடா எல்லாம் சூப்பராக நடந்து முடிஞ்சு எல்லாரும் ஹாப்பி. இவங்க குரூப்ல உள்ள எல்லா டாக்டர்ஸும் ஹாப்பி. இவ்வளோ இப்படி இது எப்படிங்கிறது போனப்போ ஐயோ இது வேண்டாம் விட்டுடலாம், வேற ஒரு மூட்ல போனோம். அங்கே போறப்போ எல்லாமே நமக்கு சாதகமா, எல்லாமே நமக்கு திருப்தியா, எல்லாம் இதுதான் பகவான் நினைக்கிறேன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதா? நீங்க இந்த மாயைகளிலிருந்து விடுபட்டு இந்த நிலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு நான் சொல்றேன். இங்கிருந்து காலையில் 5 மணிக்கு கிளம்பி போறோம், நைட்டு வரப்போ ரொம்ப ஹாப்பியாகும். நம்ம போற காரியங்கள் எல்லாம் நம்ம நினைச்சதோட லாபகரமா, திருப்தியா, சந்தோஷமா, சுத்தி இருக்க சென்னையில இருக்கிறவங்க, ஃபாரின்ல இருக்க எல்லாத்தையும் பேசுறப்போ ஹே சூப்பர் சூப்பர், இப்படி பேசிட்டீங்களா, நடத்திட்டீங்களா, ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி, சந்தோஷம், அடுத்த ஃபர்தரா இப்படி ப்ரொசீட் பண்ணுவோம். இது பகவான் நடத்தி தருவார். நம்ம பேசுறவங்க டேமா எனக்கு இவ்வளோ ரூபா டிஸ்கவுண்ட் வேணும், போட்டு கொடுத்துறாங்க.
இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஓகே கிடைச்சிடும். பக்கத்து ரிசார்ட் பார்க்கலாம், ஓகே பார்க்கலாம், அங்கேயும் நல்லா இருக்கு. போறதெல்லாம் நல்லா இருக்கும், கேட்கறதெல்லாம் நல்லா இருக்கும், பேசுறதெல்லாம் நல்லா இருக்கும், நடக்கிறதெல்லாம் நல்லா நடக்கும், எல்லாம் நமக்கு சாதகமா நடக்கும். இது உண்மையா இல்லையா? சாட்சி இருக்கேங்க, சாட்சி இருக்கேங்க. இதுதான் பகவானுடைய கருணை. அப்ப அடியேன் எந்த இடத்துக்கு போனாலும் யார்கிட்ட பேசினாலும் எல்லாமே திருப்தி, எல்லாமே சந்தோஷம், எல்லாம் மகிழ்ச்சி, எல்லாம் நம்ம எதிர்பார்த்து போறதெல்லாம் அதை விட மேல் மேல் மேல நடக்கும். இது காரண காரியம் என்ன? எப்போதும் இறை சிந்தனை, எப்போதும் இறை நாமம் பாட, எப்போதும் இறைவனை பற்றி பேசும். யார் பேசினாலும் விடாம பேசும். எல்லாரும் இருந்தாலும் வாய் வலிக்குமா வரைக்காது. யார் பகவானை பத்தி கேட்டாலும் விடாம பேசும். ஏன்னா அது நான் செய்த புண்ணியம், நான் செய்த. இந்த இவன் வந்தா கூட மணிக்கூர்கள் பேசிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் இப்ப நிறைய கேட்கவும் படிச்சிருக்கேன். பகவானை பத்தி பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கேன். முன்னாடிலாம் நாங்கள் ரெண்டும் சேர்ந்த அன்வான்டா நிறைய கதைகளை பேசுவோம். இப்போ அந்த மாதிரி கதைகளே இல்லை, எல்லாம் தெய்வ காரியம், இறை விஷயங்கள் தான். அப்ப இதே போல அன்பானவர்களே, பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய திரு நாமத்தால் அர்ச்சிக்கப்பட்டவர்களே, நீங்கள் எல்லோரும் இந்த அறிவுரைகளில் சிலவற்றையாவது இன்று முதல் கடைபிடித்து அன்வான்டான ஒரு விஷயங்களை காதுல கேட்காதீங்க. யாராவது தேவையில்லாம அவன் அப்படி இவ அப்படி அப்படின்னு பேசினா கூட நம்மளை பத்தி பேசுங்க. எதுக்கு அவன் காரியம், அடுத்தவங்க காரியம் நமக்கு எதுக்குங்க? வேண்டாம், அவங்களை பத்திலாம் பேசாதீங்க, வேண்டாம், நம்ம காரியத்தை பேசுவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. தேவையில்லாத விஷயங்களை போய் பார்க்காதீங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை தலையில வாங்காதீங்க. இதுல இருந்தெல்லாம் விடுபட 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 உங்கள் மனதும் எண்ணமும் தூய்மை அடையும். இது தூய்மை அடைந்தா உங்க உடம்பு தூய்மை அடையும். உங்க உடம்பு தூய்மை அடைஞ்சா நோய்கள் இருந்து குறைபடும். நோய்கள் இருந்து விலகுனா எல்லாமே நல்லதா நடக்கும். அப்ப இனிமேல் நல்லது மட்டும் கேளுங்க, நல்லது மட்டும் பாருங்க, நல்லது மட்டும் பேசுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்குவப்பட்டு பகவானை மட்டும் பாருங்க, பகவான் நாமத்தை மட்டும் சொல்லுங்க, பகவான் மட்டும் கேளுங்க. இது மட்டுமே செய்யுங்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருதாயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.